அன்பு ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுடைய நித்திரையிலிருந்து எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் உம்முடைய கிருபையின் கருமை எங்களை வழிநடத்தி பாதுகாத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தில் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று இந்த நாளின் ஜீவிதம் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு இருக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் நாம் இணைந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதி விசுவாச பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற சத்தியம், ஒருவேளை அது இன்றைக்கு நமக்கு பொருந்துமா என்பதை இதை கேட்டதற்கு பின்பு நாம் சிந்திப்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே என்று சொல்லுகிறார். இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்களே, செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே. யாரை போல என்றால் உங்கள் பிதாக்களைப் போல. அப்படி என்றால் ஆதியிலே இருந்த மக்கள், அவர்கள் எப்படி கடின இருதயமும் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட நம்மில் இதை ஏதோ ஒரு சம்பவத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைக்கப் போகிறார் என்பது மாத்திரம் நிச்சயமாக தெரிகிறது. பாரத்தோடு சகரியா சொல்லுகிறார். சகரியா 1:3 உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் இராதேயுங்கள். இங்கு சகரியா 1:2-3 சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்கியம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற இந்த சம்பவம் உங்கள் ஆதி பெற்றோர்கள் செய்ததை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் மிகுந்த கடும் கோபமாய் இருந்தார். நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அதற்கு பவுல் கொடுக்கிற விளக்கம் அப்போஸ்தலர் 7:52 என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரர்களுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு
துரோகிகளும் அவரை கொலை செய்ய பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரை அவர்கள் வருத்தப்படுத்தாமல் இருந்தார்கள்? தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். நீதிபதிகளுடைய வருகையை முன்னிட்டு அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். யாத்திரையாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாத்திரையாகமம் 32:9 அவர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். யாத்திரையாகமம் 35:9 சொல்லுகிறது, ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்க தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களுமே உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் செய்வார்களாக என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யாத்திரையாகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தை 9வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், யாத்திரையாகமம் 34:9, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அன்பு பிள்ளைகளே, மோசே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மிகவும் மன்றாட்டுக்கு ஈடான ஜனங்கள் அல்ல. தங்கள் சுய இச்சைகளை ஏற்றுக்கொண்டு நடந்த பிள்ளைகள். இவருடைய குணங்கள் இன்னும் மாற்றப்படாத அனுபவமுள்ள ஒரு குணத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆகையால் உன் நீதிக்கு நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடா என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அன்பு பிள்ளைகளே, நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் நம் மீது சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? ஆதி விசுவாச பிள்ளைகள் மீது சுமத்தின இந்த குறைவுகள் உண்மையானதா என்று யோசித்து பார்ப்போம். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், அதற்கு ஒரு காரணத்தை பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 53வது வசனத்தில், தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்களே என்கிறார். தேவ தூதர்களை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்ததற்கு பின்பும் அதை நீங்கள் கை கொள்ளாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய முக்கிய நோக்கமே நாம் பாவம் செய்யாமல் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்பதற்காகவே. அந்த நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சில விதிமுறைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விதிமுறைகளை நாம் அன்பின் வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளாமல்
அது ஏதோ ஒரு ஆச்சாரம், ஒரு கடினமான இது, யார் இதை கை கொள்ள முடியும் என்கின்ற விரோதமான எண்ணங்களை ஆதியில் வாழ்ந்த பிள்ளைகள் உருவாக்கினார்கள். இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அந்த சிந்தையை தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம். இன்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 10வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு மிக தெளிவாக இருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். ஆதியில் வாழ்ந்த பிள்ளைகள் அங்கு ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, தீர்க்கதரிசிகள் யாரை நீங்கள் கொலை செய்யாது இருந்தீர்கள்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நெகமியாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது அங்கு 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் பின்னும் ஒரு சம்பவத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். நெகமியா 9:6 அவர் சொல்லுகிறார், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி ஆண்டவர் இந்த லோகத்திலே படைத்த எல்லாவற்றையும் எப்படி நமக்காக படைத்தார், அதிலிருந்து நாம் அவைகளை எப்படி அதை ஏற்று அதை நடக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகிற தேவன். அவர் படைத்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எனக்காக படைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை அனுபவிக்கிற நாம் என்ன செய்கிறோம்? நெகமியா 9:26 வாசித்தால், ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்கிற நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஆலோசனை சொன்ன, புத்திமதிகளை சொன்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கோபமூட்டக்கூடிய அக்கிரமங்களை ஆதியில் வாழ்ந்த பிள்ளைகள் செய்தார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து எரேமியா பக்தன் சொல்லும்போது, எரேமியா 2வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் எரேமியா 2:30 அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. நீங்கள் எனக்கு விரோதமாக நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டீர்கள். அப்படி இருந்தும் நான் உங்களை சிட்சித்தேன். என் தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன், அவர்களையும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் அங்கு அப்போஸ்தலர் 7:52 சொல்லுகிறது, உங்களுக்கு உபதேசம் பண்ணின தீர்க்கதரிசிகளும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு பக்தன் சொல்லும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளை, இதெல்லாம் சகல நாட்களிலும் நடக்கக்கூடிய ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அப்பொழுது இருந்த தீர்க்கதரிசியாக ஸ்தேவானை குறித்து அவர் சொல்லுகிறார். சவுல் கூட இந்த ஸ்தேவானுக்கு புறம்பாகத்தான் பணி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று 53வது வசனம் அப்போஸ்தலர் 7:53 வாசித்தோம். அப்போஸ்தலர் 5:7-54 சொல்லுகிறது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிற மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம்? இதிலிருந்து, இந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், பெரியோர்களாக இருக்கட்டும், போதகர்களாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், ஆலோசனை என்பது நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஆலோசனை தேவையில்லை, யாருடைய புத்தியும் எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை. ஆலோசனை சொன்னால் யார் கேட்கிறார்கள்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இவைகளை எல்லாம் முன் சொல்லிவிட்டு ஸ்தேவானை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டதற்கு பின்பு ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவானவருடைய பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறதை பார்த்து சொல்லும்போது அவர்களுக்கு இன்னும் ஆக்ரோஷம் அதிகமாகி அவர்கள் தங்கள் பல்லை கடித்து கொண்டு அவன் மீது கல்லெறிய ஆரம்பித்தார்கள். சில நேரங்களில் பெரியோர்களோ அல்லது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஆலோசனையை கேட்பதற்கு, முதியோர்களுடைய ஆலோசனையை கேட்பதற்கு சொல்லும்போது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன் சில நேரங்களில் போதகர் சொன்ன எச்சரிப்பு கூட நமக்கு கேட்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும். என்ன ஆயிற்று? ஸ்தேவான் நல்ல எச்சரிப்பை தானே சொன்னார், நல்ல பழக்க வழக்கங்களை தானே ஆண்டவர் சொன்னார் என்று எடுத்துரைத்தார். ஆனால் ஆதியில் இருந்த அந்த பிள்ளைகள் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவனோ முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி ஜீவனை விட்டான் என்று அப்போஸ்தலர் 7:60 சொல்லுகிறது. அப்படி இருந்தும் தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்று அறிந்ததற்கு பின்பும் அவன் கொலைக்கு பயப்படாமல் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையில் தான் இந்த அனுபவங்களை எல்லாம் அவர்களுக்கு அவன் சொல்லியிருந்தான். கடைசியில் ஆண்டவரை போல அவன் சொன்ன வாக்கு, பிதாவே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை ஏற்று நடக்காத பிள்ளைகளை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். ஆனால் நம் தேவன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின ஸ்தேவான் தேவன் சொன்னது போலவே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்,
இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதரும் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆலோசனை என்பது யாருக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று யோசிக்க வேண்டும். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அப்பொழுது ஞானத்தில் தேறுவான். புத்திமானுக்கு உபதேசம் பண்ணு, அப்பொழுது அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்படியென்றால் அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஞான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு, இந்த புத்திமதிகளை, இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாகி இருக்கிறோம்? ஒருவேளை இந்த காலத்தில் நாம் இதை கேட்காவிட்டால் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும். அப்பொழுது நாம் ஆலோசனையை தேடுவோம், பெரியோர்களை தேடுவோம், முதியோர்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் இருப்போம். ஆனால் யாரும் நம்முடைய கண்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்களை நாம் கேட்டதற்கு பின்பு, படித்ததற்கு பின்பு, அறிந்ததற்கு பின்பு இந்த வேத சத்தியத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மில் ஏன் மனதில்லாமல் போகிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த ஆலோசனையின் வார்த்தைகளை நாம் ஏற்றி நடப்பதற்கான பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை மனரம்மியமாக ஏற்று நல்ல பாதையில் நாமும் நம்முடைய குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு இது ஒரு தருணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தருணத்தில் நாம் நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, தேவ சமூகத்தில் சேர்ந்து தேவனோடு நாம் இணைந்து செல்வதற்கு இதை ஒரு முதற்படியாக எண்ணி அந்த படியினிலே நாம் ஏறி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நாம் இன்றைக்கும் அந்த தேவன் நமக்கு காட்டின அந்த முதற்படியில் நம்முடைய கால்களை வைப்பதற்கு என்னோடு கூட வருகிறீர்களா? வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நீர் எங்களுக்கு விதித்த அந்த நியமங்களின்படி நாங்கள் நடந்து அதில் எவ்வளவுதான் இன்ப, எவ்வளவுதான் துன்ப, எவ்வளவுதான் சஞ்சலம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை பாராமல் நீர் எப்படி எங்களுக்காக பாடுபட்டீரோ அந்த பாடுகளைப் போல நாங்களும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களை திடப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம்மில் பிறருடைய தவறுகளை மன்னிக்கிற அனுபவத்தையும், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.